மார்க்ல 1:13 வாசிக்கலாம். மார்க் 1:13. இங்க தெளிவா சொல்லுது, வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். போதும், தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். லூக்கா 4:2. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் என்ன பண்ணல. 4 கவனிங்க, 40 நாள் உபவாசத்தை குறித்து 3 சுவிசேஷகர்களும் ஒவ்வொரு விதமா என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. ஆனா மார்க் கொஞ்சம் தெளிவா எழுதியிருப்பார். கவனிங்க, எப்பவுமே இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா முதலாவது புதிய ஏற்பாட்டில் முதல்ல எழுதுற புத்தகம் எதுன்னு பார்த்தா மார்க். கவனிங்க, மார்க் புத்தகம் தான் முதல்ல எழுதுனது. ஆனால் அந்த வம்ச வரலாறு தெளிவா கொடுத்ததுனால மத்தேயுக்கு என்ன பண்றாங்க, முன்னாடி வச்சுட்டாங்க. ஆவியானவர் எதையுமே உசாரதான் எழுதுவார். மார்க் கொஞ்சம் உள்ள வச்சுட்டார், செகண்ட் புத்தகமா வச்சுட்டார். ஆனால் மார்க் புத்தகத்தில் தெளிவா இருக்கும். எந்த 4 புத்தகம், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். கவனிங்க, இதுல 4 கதையும் வெவ்வேறு விதமா இருக்கும். யோவான்ல இருக்கிறது இங்க இருக்காது, இவங்க சொன்னது யோவான்ல இருக்காது, இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஆனா இதுல இருக்கிற முக்கியமான சம்பவங்களை கொஞ்சம் தெளிவா எழுதுறவர் யாருன்னு பார்த்தா மார்க் தான். கவனிங்க, மார்க் தான் தெளிவா எழுதியிருப்பார். கர்த்தருக்கு